அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஃபாதர் மாஃபி, ஃபாதர் மாஃபி, சீக்கிரம் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். சார், உங்க வீட்டு வேலைக்காரி தற்கொலை செஞ்சுக்கிட்டது என்ன காரணமா இருக்கும் சார்? அந்த அம்மாவுக்கு பைத்தியம் ஏதாவது? சார், அந்த அம்மா போதை மருந்து சாப்பிடுவாங்களா? சார், வேலைக்காரி கல்யாணம் ஆனவங்களா? சார், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தப்பான? Stupid. I'm sorry. சால்ரைட் சார். தற்கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். சார், ஃபாதர் மர்ஃபின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் வரேன். சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல சார். ரொம்ப அர்ஜென்ட்டா தனிப்பட்ட முறையில் உங்க கூட ஏதோ பேசணும்னு சொல்றாரு சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே, யூ மே கோ. குட் மார்னிங் ஃபாதர். நம்மக்கிட்ட நேரம் அதிகம் இல்லை. நான் சொல்றது நீ கேட்கணும். நீ இயேசுவை முழுமையா ஏத்துக்கணும் இப்பவே. நீங்க ஏதோ பர்சனலா பேசணும். அப்படி ஏத்துக்கிட்டாதான் நம்மளால போராட முடியும். அது சாதாரண குழந்தை இல்ல, சாத்தானோட குழந்தை. உன் வீட்டு வேலைக்காரி செத்தது முதல் பலி. அதுவும் அழிவோட ஆரம்பம். உன் உடமைகள் அத்தனை அவனுக்கு சொந்தமாகிற வரைக்கும் இது தொடரும். உன் குடும்பம் அழியும். ஃபாதர், நம்பு ப்ளீஸ், என்ன நம்பு. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சொல்றேன், நீ என்ன நம்பித்தான் ஆகணும். உள்ள வரும்போது கதவை லாக் பண்ணிட்டேன். ஹலோ, செக்யூரிட்டி உள்ள அனுப்புங்க ப்ளீஸ். உன் குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்ததை என் கண்ணால பார்த்தேன். ப்ளீஸ் சார், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனி ப்ராப்ளம்? ஜஸ்ட் மினிட். உங்களுக்கு என்ன தான் வேணும்? உன்னை காப்பாத்தணும். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும். என் குழந்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். இல்லன்னா அந்த குழந்தையோட அம்மாவை நான் பார்த்தேன். என் மனைவியவா? இல்ல, அதோட அம்மாவை. என் மனைவி பத்தி தானே சொல்றீங்க? இல்ல ஆண்டனி, அதோட அம்மாவை. என் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆண்டனி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஆண்டனி, ப்ளீஸ் ப்ளீஸ். சார், டோர் பூட்டி இருந்தது, அதனாலதான். இவரை வெளியில கூட்டிட்டு போங்க. ஆண்டனி, தயவு செய்து நான் சொல்றத நம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டனி, ப்ளீஸ். ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஐயா, யார் நீங்க? நீங்க கோயம்புத்தூர்ல கலெக்டரா இருக்கும்போது உங்ககிட்ட டிரைவரா வேலை செஞ்சாரே மைக்கேல். ஆமா, அவர் சம்சாருங்கண்ணா. என் பேர் எலிசபெத். அவர் கண்ணை மூடும் போது ஒண்டிக்கட்டியா ஆக போற உனக்கு கலெக்டர் ஐயா உதவியா இருப்பாருன்னு சொன்னாருங்க. எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாதுங்க. வீட்டுல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க காலை சுத்தின நாயா கிடப்பேங்க. பாவங்க, நானும் தனியா தானே இருக்கேன். நம்ம குழந்தைய பார்த்துட்டு இங்கேயே இருந்துட்டு போட்டோம். ஓகே, வேலை கேட்டுதான் நான் வந்தேன். குழந்தை குட்டியே இல்லாத எனக்கு உங்க குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு தந்து என் அந்தஸ்தையே உயர்த்திட்டீங்க. குழந்தைய நான் பார்க்கலாமா? வாங்க, கூட்டிட்டு போறேன். இல்லைங்கம்மா,
குழந்தைய நான் தனியா பார்க்கணும். ஏன்னா குழந்தை கூட பழகணும் இல்லையா? உனக்கு துணையா பாதுகாப்பா எப்பவும் நான் இருப்பேன். ஹவுஸ் வரை ரிலேட்டிவ், ஸ்ட்ரீட் வரை ஒய்ஃப், ஜங்கிள் வரை சன்னு, லாஸ்ட் வரை ஹூ ஹா ஹா, லாஸ்ட் வரை ஹூ ஹா ஹா. என்னங்க அது தள்ளி போட்டுக்குவா. நட்டனம் ஆடினார், நட்டனம் ஆடினார், நாகரிகமாகவே நட்டனம் ஆடினார் ஆடினார், கண்கு சபையில் நட்டனம். 1 2 3 4 சிரிச்சுக்குவா. 1 2 3 4 வாட்சுக்கா. ஐயோ ready, all on the man, give the knockout on the face and the stomach. రావే 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 గుంతల గుమ్మ, రాకపోతే లేదు రమ్మా రంగుల రమ్మా. ఏమమ్మా పోడుగమ్మా. குப்பை கொட்ட தெரியாதவெல்லாம் குப்பை கொட்டா. ஜான், சற்குணம். என்ன அம்போன்னு விட்டுட்டு கீழே கம்பு வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டாலே. இதனோட பம்பா போச்சு. கூட இங்க வச்சுட்டு கூடிய கெடுத்தாலே. யாரு இந்த ஆளு? அவளுடைய தாய் மாமே. தாய் மாமனா நாய் மாமனா இந்த நக்கா இருக்கிறான்? சும்மா இருங்க. இவர் பேர் தான் ஜான். ஜானா? என்ன ஜான் முழம் மீட்டர்லாம் பேர் வச்சிருக்காங்க? ஐயோ, இவரைதான் நான் கல்யாணம் பண்றதா இருந்தேன். விதிவசத்தால ஒன்ன கட்டிக்கிட்டேன். விதி செஞ்ச சதியோ அல்லது சதி செஞ்ச விதியோ? சட்னி கவனரியா நீ சொல்லு. Once upon a time. என்ன கொலகாரனா மாத்தாத. ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சோண்டு எலி கடிச்ச மீச, அதையும் அப்படியே ஒட்ட வெட்டிடுவேன். ஆமா. ஐ என்ன நூல் விடுறீங்க? ஐ என்ன லுக்கு விடுறீங்க? ஐ நீ உள்ள போ. ஐ நீ வெளிய போ. நான் வெளியே தானே நின்னுட்டு இருக்கேன். ஆமா, நம்ம வெளியே தானே நிக்கிறோம். இப்ப என்ன பண்றது? என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு, என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. வா உள்ள போயிடலாம். சும்மா இருங்க. எங்க மாமா சிரிச்சாரு. அவர் சிரிப்பே அப்படித்தான்.